பாஜக தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு இணக்கமாக இருக்கிறோம், மாணவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம், நாங்கள் ஒன்றிய அமைச்சரை பதவி விலக வச்சுருக்கிறோம் அப்படின்னு நிறைய ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே வழியில் இன்னொரு பக்கம் போராட்டத்தில் பங்கேற்றவர்களாக பார்த்து கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்திய மாணவர் இயக்கத்தினுடைய தலைவரை கைது செய்ய போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸை உருவாக்கி வச்சிருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, மாணவர்கள் இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆட்சியை கவிழ்க்கும் வரைக்கும் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால ஒரு ஆட்சியை உருவாக்க முடியல அப்படிங்கிறத வரலாறாக இருக்குது. வங்காளதேசம் சரி, நேபாளம் போன்ற இடங்களிலும் கூட அதுதான் வரலாறாக இருக்குது. இந்தியாவிலும் அந்த வரலாறு தொடர போகுது. ஆனால் சிஜேபி உருவாக்கிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எந்த எதிர்க்கட்சி பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. முதல்ல பாஜக பண்ணக்கூடிய இந்த பழிவாங்கல் நடவடிக்கை, குறிப்பாக மாணவர்கள் மீது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க மீது முதலில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, யாரெல்லாம் போராட்டத்தை கலந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணி அதன் மூலமாக அவங்க ஆதார் டீட்டெயில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது போன்ற வழக்குகளை தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிஜேபியின் சார்பாகவும் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு, நீங்கள் கைது பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பியும் போராட்ட களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மீது இந்த போராட்டம் தொடர்பான வழக்குகள் பதியப்படாமல் வேறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக எப்படி பண்றாங்க அப்படின்னா, ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீங்களா வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர்களாக பார்த்து கைது நடக்கிட்டு இருக்கு அப்படின்னும். எதற்காக கைது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சிஜேபியினுடைய காரணம் தான் உண்மையான காரணமாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கிறது ஒரு 10 ஆண்டு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தக்கூடிய ஒரு வழக்கினுடைய விசாரணைக்காக அவங்க கைது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வழக்கிற்கு காரணம் மட்டும் காட்டி அவங்க கைது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை மாணவர்கள் சேர்ந்து படிப்பணியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. தங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிற ஆக்டோபஸ் கரங்களின் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கு பிறகு மாணவர் புரட்சி நடந்துவிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. முதட்டை விட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, இது நமக்கு சரியா வராது அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் ஆளும் அரசு செயல்படுறாங்க அப்படிங்கிற நமக்கு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சரை பதவி விலக வச்சிருக்காங்க. மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சும் போயிருக்கிறாங்க. சரி, கலைஞ்சு போனதுக்கு பிறகு அங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் உருவாகி இருக்குது. பாஜக தங்களுடைய பாப்புலாரிட்டி இழந்திருக்கிறாங்க. மோடி அவர்களின் மீது பாஜகக்குள்ளேயே எதிர்ப்பு குரல் அப்படின்னு எதிர்ந்திருக்குது. அதே நேரத்தில் இவ்வளோதான் மோடியோடைய அந்த ஒரு முடிஞ்சு போச்சு, அடுத்த ஒரு எரா வந்துடுச்சு, அடுத்த தலைவர் நம்ம தேடணும் அப்படிங்கிற குரல் பாஜகக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2029 ஒரு மாற்று சக்தி வருமா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு தொடங்கிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஸ்பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா, இதை யார் பயன்படுத்திக்க போறா அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாணவர் புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். வங்காளதேசத்தில் நடந்திருக்குது, இலங்கையில் நடந்திருக்குது, நேபாளத்தில் நடந்திருக்குது. இப்போ எல்லா மாணவர் புரட்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஒரு நீண்ட நெடும் காலமாக ஒரு ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மாணவர்கள் ஒரு புரட்சியின் மூலமாக பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகள் உட்கார்றதாக இருக்கட்டும், இது ஒரு வகையில் நடந்திருக்குதே ஒழிய, ஆனால் மாணவர்களாகவே ஒரு மாற்று அரசியலை உருவாக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அதாவது சிஜேபி என்ற ஒரு கட்சி உருவாகிருக்கு, மாணவர் கட்சி உருவாக்கிது. அந்த கட்சியினுடைய வேட்பாளர் போயிட்டு பிரதமராக அமர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எல்லாம் தோன்றுது. அதாவது நேபாளத்தில் மாணவர்களை புரட்சி பண்ணுறாங்க, ஆனால் அவருடைய இது முடிஞ்சு அதுக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா, இப்போ வங்காளதேசத்தில் ஒரு புரட்சி ஒன்று நடக்குது, அங்கே ஒரு ஆட்சி நீக்கப்படுது. அதன் பிறகு யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு முன்னின்று போராடினவர்களோ இல்லை அதுக்காக உயிர் நீத்தவர்களுடைய அது மாதிரி யாரும் ஆட்சி பண்ணல. இதுக்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதை சேர்ந்த ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணுறார். நேபாளத்திலும் அதான் நடக்குது, இலங்கையிலும் நடக்குது. அதாவது கடந்த 100 ஆண்டுகள் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய, ஆட்சியை நீக்கக்கூடிய வேலைகளை மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல போயிட்டு மாணவர்களால் அமர முடியல அப்படிங்கிறத வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அது மற்ற மாநிலங்களிலேயே நாடுகளிலே அப்படி இருக்கும் பொழுது இந்தியா போன்ற பொலிட்டிக்கல் ரொம்ப சிக்கலாக இருக்கக்கூடிய நாட்டில் சாத்தியமா அப்படிங்கிற நமக்கு முக்கியமான கேள்வி இருக்குது. சிஜேபி என்ற கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக மாறப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அப்படி மாறினாலும் கூட
அவங்களோட கட்டமைப்பு ரீதியான பலம் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. ஆனால் கட்டமைப்பு பலத்தை தாண்டி இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு முக்கியமான காரணமாக சமூக ஊடகங்கள் அப்படின்னு இருந்திருக்கு. அதை பயன்படுத்தியே அவங்களால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ சிஜேபி வந்து அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து அரசியல் இயக்கமாக மாற போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ அவங்க உருவாக்கி வச்சு அந்த அரசியல் கேப், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை யார் யூஸ் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறதான் அடுத்து எழக்கூடிய முக்கியமான கேள்வி. அடுத்த 3 ஆண்டுகள் இருக்குது, 2029 எலெக்ஷன் வரப்போகுது. அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வேலைகளை பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி, பார்லிமெண்ட்டுக்கு வெளியும் சரி. அதாவது ராகுல் காந்தி அவர்களால் நேரடியாக சிஜேபியோட போய் நிற்க முடியல, மாணவர்கள் கூட போய் நிற்க முடியல. ஜந்தர் மந்திருக்கு இது வரைக்கும் ராகுல் காந்தி போகவே இல்லை. ஏன் போகலை அப்படின்னா, ராகுல் காந்தி அங்கே போனார் அப்படின்னா ராகுல் காந்தி 2வது இடம், அதாவது சிஜேபி அங்கே முதன்மை சக்தியாக இருக்கும், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவராக ராகுல் காந்தி அங்கே காட்டப்படுவார். இப்போ காங்கிரஸோட முயற்சி என்னவாக இருக்குது அப்படின்னா, மொத்த கிரெடிட்டும் காங்கிரஸுக்கு வரல அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட சதவீத கிரெடிட்ஸை காங்கிரஸ் எடுத்துக்கணும், ராகுல் காந்தி எடுத்துக்கணும். அதன் மூலமாக எந்தெந்த வகையிலெல்லாம் வாக்கு வங்கி வேட்டையாட முடியும் அப்படிங்கிறதா அவங்களோட இலக்காக இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட செயல்பாடுகளை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, நேரடியாக அவர் வந்து 20 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் நடக்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்பாகவோ அது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் பேசவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 20வது நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேரணியாக பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க. அப்புறம் வன்முறை வெடிக்குது. அதற்கு பிறகு தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய முன்புலம் காட்டுறாங்க, ராகுல் காந்தி களத்துக்கே வரார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈகோவை சிஜேபியிட காத்திருக்கிறார், மாணவர் இயக்கங்கள்கிட்ட காட்டிருக்கிறார். அதாவது நல்லது நடக்கலாம், இல்லை பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கலாம், ஆனால் அந்த சம்பவத்தை பண்ணுவது காங்கிரஸாக இருக்கணும், அதை முன்னிலைப்படுத்த போகிறது ராகுல் காந்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட எல்லை ஓட்டமாக இருக்கும். இது காங்கிரஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே, ரீஜனல் பார்ட்டிஸும் கூட அதே விதி பொருந்தும். அதை பொறுத்து தான் நம்ம காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஜேபி ஏற்படுத்த ஸ்பேஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை யார் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் ஆர்வலர்கள் கணிக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்குது. சரி, அரசியல் கணக்கு அப்படி இருக்கட்டும், உண்மையிலேயே சிஜேபியினர் அவங்க நடத்திய போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படிங்கிற இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழுது. 3 கோரிக்கைகள் வச்சாங்க, அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசலாம். இன்னொரு பக்கம் முழுமையாக நீட்டை நீக்கணுமா, இல்லை நீட்டில் சில குறைகளை மட்டும் நிவர்த்தி செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுக்கு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2010-11 அந்த கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3000க்கும் மேற்பட்டவங்க வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்றாங்க. இதில் சிபிஎஸ்சியில் படித்தவங்க மொத்தம் 14 பேர் தான். ஆனால் 2020-2021 அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது நீட் வந்ததுக்கப்புறம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 குறைஞ்சு போயிடுது. 1600 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீட்டின் மூலமாக எவ்வளோ கேப் உருவாகி இருக்குது அப்படின்னு. அதாவது சிபிஎஸ்சி சிலபஸும் நீட் இருக்கக்கூடிய சிலபஸும் ஒரே சிலபஸாக இருக்குது. இவங்க 12 ஆண்டுகள் படிக்கக்கூடிய சிலபஸ் அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நீட் அப்படிங்கிறது ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு தேர்வு அப்படிங்கிற மாதிரி நிலை மாறிடுச்சு. அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் பாஸ் ஆக முடியும். அதையும் தாண்டி இது போன்ற குளறுபடிகள், நீட் வினாத்தல் லீக்குன்ற அப்படி ஒரு குளறுபடிகள், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தாண்டி வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மாணவர்கள் தலையில், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் தலையில் விடியுது. ஏகே ராஜன் அறிக்கை, தமிழ்நாட்டுடைய அரசின் சார்பாக உருவாக்கப்பட்ட குழு, அது என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நீட்டின் மூலமாக அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை முழுவதுமாக சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு தெலுங்கு ஆக்டர் அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய மருத்துவ சிகிச்சை முடிச்சுட்டு போறார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சிறந்த கட்டமைப்பு கொண்டதாக இருக்குது. இப்போ நீங்க நல்லா செஞ்சு பாருங்களேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் போறான். அவங்க வெல் செட்டில்டாக வெளி பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். அவன் நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிட்டதுக்கு பிறகு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து அவர் வந்து டாக்டராக பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச்ல வந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்க. பணக்காரர் இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எதற்காக இங்கே வந்து பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்பு சிதைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியமான அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டின் குரல் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஆள வேண்டிய கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்பு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா சில விதமான பொலிட்டிக்கல் மூவ் பண்ணி ஆகணும். அதில் முக்கியமானது இப்போ சமீபத்திய மூவாக இருக்கக்கூடியது நீட் விலக்கு கூறுவது அப்படி தான். திமுகவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும்
நீட் விலக்கு அப்படிங்கிறத பேசினா மட்டும்தான் அவங்களால தமிழ்நாட்டில் அரசு செய்ய முடியும் அப்படின்னு நிலை இருக்குது. அதை தான் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுக்கு தேவையாகவும் இருந்துட்டு இருக்குது. இப்போது பல்வேறு விதமான பயிற்சிகளை அரசை கொடுத்தாலும் கூட இது நடக்கக்கூடிய இது போன்ற குளறுபடிகள், நீட் வினாத்தாள் லீக் ஆகிறதா இருக்கட்டும், பல்வேறு குளறுபடிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பழைய சிஸ்டமே நல்லா தானே இருந்துச்சு. அப்போ நல்ல டாக்டர்ஸ் வந்ததுனால தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கட்டமைப்பு கொண்ட மருத்துவமாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது எதற்காக இது தேவையில்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அனைத்து தரப்பினுடைய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாடு தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். அதாவது பிஜேபி அவர்களுடைய செயல்பாடாக இருக்கட்டும், சிஜேபி ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் ஸ்பேஸை யார் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற தொடர்பாக இருக்கட்டும், இன்னும் நீட் மூலமாக தமிழ்நாடு ஏன் அது விலகி நிற்குது அப்படிங்கிற தொடர்பாகவும் பேசியிருக்கோம். இது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.